الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وخالدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: ما من مؤمن إلا وله بابان، باب يسعد منه عمله وباب ينزل منه رزقه، فإذا مات بكيا، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் காத்தமுல் அன்பியா சய்யிதுல் அன்பியா ஹபீபுனா வ ஷஃபீஉனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமா. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவனுடைய வல்லமைகளை குறித்து, அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை குறித்து மனிதர்கள் விளங்கிக் கொள்ளும் பொருட்டு தன்னுடைய திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பல்வேறு வசனங்களின் வழியாக அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். அல்லாஹ்வினுடைய வல்லமையையும் அவனுடைய தயாளத்தன்மையையும் புரிந்து கொள்வதற்கான வழிகளில் ஒன்றாக அல்லாஹ் அவன் ரிஸ்க் கொடுக்கிற முறைகளை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் விவரிக்கிறான். அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை புரிந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை தெரிந்து கொள்வதற்கு, அடியார்களுக்கு அவன் கொடுக்கிற ரிஸ்க் இருக்கிறதே, அதனுடைய நுட்பங்கள், அதிலே இருக்கிற ஆச்சரியங்கள், இதை தெரிந்து கொண்டாலே அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ள முடியும். படைத்த ரப்புல் ஆலமீன் ரிஸ்க் கொடுக்கிற முறைகளை பற்றி அதிகமாக ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு மூமினுடைய ஈமான் பலப்படுவதற்கான வழிகளில், ஒரு மூமி அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கும், பாவங்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை ஒரு மூமின் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறதுல மிக முக்கியமான விஷயமாக இதைத்தான் எழுதுவார்கள். படைத்தவனை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முதலாவது அவன் ரிஸ்க் கொடுக்கிற அந்த முறைகளை, அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிற அந்த வழிகளை, எப்படி எப்படி எல்லாம் ரிஸ்க் கொடுக்கிறாங்கிறத ஒரு மூமின் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வினுடைய வணக்கத்தின் மேல பிடிப்பும் பாவங்களின் மீது வெறுப்பும் ஏற்படும் என்று எழுதுகிறார். இன்னைக்கு எல்லாமே ரிஸ்க்குக்காகத்தானே. இன்னைக்கு எல்லா சண்டையும், எல்லா பிரச்சனையும், அத்துணையும் சுற்றி வளைத்து பார்த்தால் அது போய் நிற்கிற இடம் ரிஸ்க்காக இருக்கு. ரிஸ்க்குத்தானே இவ்வளவு பெரிய சண்டை, ரிஸ்க்குக்காகத்தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஹராமா ஏன் சம்பாதிக்கிறான்? ரிஸ்க்கு தான். ஏன் திருடுறான்? ரிஸ்க்கு. அத்துணையும் ரிஸ்கை மையமாக கொண்டுதான் எல்லா பாவங்களும் நடக்கிறது. எனவேதான் அல்லாஹுவை மிகச்சரியாக புரிந்து கொள்வதற்கு, அல்லாஹ் ரிஸ்கினுடைய திட்டத்தை, ரிஸ்க் விஷயத்தில் அல்லாஹ் எப்படி நடந்துகிறான் நம்ம தெரிஞ்சுட்டு வைங்க, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாம் பதட்டப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். உங்களுக்கும் இறைநேசர்களுக்கும் உள்ள அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் அவுலியாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ரெண்டு விஷயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, லா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்க எப்பவுமே எந்த பிரச்சனைக்கும் பயப்பட மாட்டாங்கிறான். இரண்டாவது, வலா ஹும் யஹ்ஸனூன், எந்த பிரச்சனை அவங்களுக்கு முன்னால வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்கிறான். அவங்களுக்கு ரிஸ்க பத்தி கவலை இல்லை, எதிர்காலத்துல நான் என்ன செய்யணும் அவங்களுக்கு கவலை இல்லை,
எனக்கு பிள்ளை இருக்குது கவலை இல்ல, எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது கவலை இல்ல, என்னுடைய எதிர்காலத்தை பத்தி எனக்கு பயம் இல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக நடத்தணும் கவலை இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை பற்றிய அறிவு மற்றவர்களை விட அவர்களுக்கு தெளிவாக இருக்கு. என்ன ரிஸ்க பங்கு வச்சு கொடுக்கிறவன் அவன் இல்லையா? ரிஸ்க பங்கு வைக்கிறவன் அவன். நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், உலகத்தில் உங்கள் வாழ்க்கையை நாம பங்கு வச்சு கொடுக்கிறோங்கிறான். யார் யாருக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்ப கொடுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும்ங்கிறான். இதை எல்லாத்தையுமே நாம கையில எடுக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள்ல நாம மாட்டிக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நாம கவலைப்படுறோம். எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்காத பொழுது, எதிர்பார்க்கிற முன்னேற்றங்கள் அடையாத பொழுது நாம் சோர்ந்து ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து விடுகிறோம். அத்துணைக்கு பின்னணியிலும் இதுதான் உண்மை. அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை பற்றிய, அவன் ரிஸ்க் கொடுக்கிற முறையை பற்றிய, அதனுடைய திட்டங்களை பற்றிய, அதனுடைய ஆச்சரியங்களை பற்றிய அறிவு நமக்கு ஆக குறைவு. அதை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா நம்ம எதற்கும் பதட்டப்பட மாட்டோம், எதற்கும் பயப்பட மாட்டோம். அவன் ரிஸ்க் கொடுக்கறதுல அவ்வளவு பெரிய திட்டங்கள் இருக்குது. அதுல அல்லாஹ் சொல்லுவான், ரிஸ்க நம்ம பூமியில வச்சிருக்கன்னு நினைக்கிறோம். இல்ல, அல்லாஹ் சொல்லிட்டா ஒஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், ரிஸ்க் மேல இருக்குதுன்னுட்டா அல்லாஹ். பூமியில வச்சா தானே நீங்க பிரச்சனையோட பிரச்சனை பண்ணுவீங்க, ரிஸ்க் மேல இருக்குங்கிற அல்லாஹ். அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிற முறைகள், அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரிஸ்கை எதோடும் சம்பந்தப்படுத்துறதில்லை. ரிஸ்க் அல்லாஹ் எதோடும் சம்பந்தப்படுத்த மாட்டான். இந்த உண்மையை விளங்கிக்கணும். இபாதத்தோடு, ஈமானோடு, குஃப்ரோடு, பாவத்தோடு, நன்மையோடு, நெருக்கத்தோடு, மரியாதையோடு, இழிவோடு ரிஸ்க மட்டும் அல்லாஹ் தனியா வச்சிருப்பான். இது ஈமான் இருந்தா தான் கொடுப்பேன், நல்ல இபாதத் இருந்தா தான் கொடுப்பேன், என் நெருக்கம் இருந்தா தான் கொடுப்பேன், என் மரியாதை இருந்தா தான் கொடுப்பேன். அப்படி அல்லாஹ் தஆலா எதையுமே வேறுபாடு வைக்க அல்லாஹ் புரிஞ்சுக்கிறதுக்கு சரியானவாறு. இபாதத்து செய்யறவங்களுக்கும் கொடுப்பான் அல்லாஹ், இபாதத்து செய்யாதவங்களுக்கும் கொடுப்பான், நன்மை செய்யறவங்களுக்கும் கொடுப்பான், பாவம் செய்யறவங்களுக்கும் கொடுப்பான், ஈமான் இருந்தாலும் கொடுப்பான், குஃப்ர் இருந்தாலும் கொடுப்பான், யூதத்தனம் இருந்தாலும் கொடுப்பான், நஸ்ரானியத்து இருந்தாலும் கொடுப்பான். இந்த உலகத்தில் ரிஸ்கை மாத்திரம் அல்லாஹ் எதோடும் கொண்டு சம்பந்தப்படுத்துறதில்லை. அது அல்லாஹ் தனியா வச்சிருக்கிறான். ரிஸ்க்குங்கிற அந்த துறையை அல்லாஹ் தனியா வச்சிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபஅம்மல் இன்சான், மனிதன் புத்தி இல்லாதவன் அவன் இப்படி விளங்கி வச்சுக்கிட்டான், இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு, அவனுக்கு நிறைய ரிஸ்க பணங்காசுகளை வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் போது அக்ரமன், என் ரப்பு என் மேல மரியாதை வச்சிருக்கிறான், என்னை கண்ணியப்படுத்துறான், எனக்கு நெருக்கமா இருக்கிறான், அவன் என் மேல கவனம் வச்சிருக்கிறான் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கிறான். இதா கதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன், ரிஸ்க பிடிச்சிட்டா, ரிஸ்க குறைச்சிட்டா, வறுமையை கொடுத்துட்டா, இப்ப அவன் சொல்றான், என் ரப்பு என்ன தூரமா வச்சு பாக்குறான், என்ன கஷ்டப்படுத்துறான், என்ன இழிவுபடுத்துறான், இப்படி எல்லாம் பேசுறான். அல்லாஹ் சொன்னா, கல்லா, உன் ஜட்ஜ்மெண்ட் தப்புங்கிறான் அல்லாஹ், நீ எடுக்கிற இந்த தீர்ப்பு தவறு. ஏன்னா நான் ரிஸ்க் கொடுக்கறத வச்சு நான் உங்ககிட்ட பிரியமா இருக்கிறேன், நீ முடிவெடுக்காத. நான் ரிஸ்க தடுக்கிறத வச்சு உன் மேல வெறுப்பா இருக்கிறேன், நீ முடிவெடுக்காத. இரண்டும் தவறு. ஏனென்றால் ரிஸ்க் என்பது கல்லா, அது தனித்தது. அது அதனால எதுக்கு கொடுப்பேன், நீ இபாதத் செஞ்சாலும் கொடுப்பேன், இபாதத் செய்யாட்டியும் கொடுப்பேன். அது தனி ரூட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள் ரிஸ்க பத்தி விளங்குறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, திருமிதியில ஒரு ஹதீஸ், நம்ம கல்புல அழுத்தமா பதிவு செய்ய வேண்டிய ஹதீஸ். மாமின் முஃமினின் இல்லா உலகு பாபானி, உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மூமினோடும் வானத்திற்கு அவனுக்கு 2 வாசல்களோடு ஒரு பெரிய தொடர்பு இருக்குதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு மூமினும் நமக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கும் வானத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. என்ன, ஒவ்வொரு மூமினும் வானத்தோடு 2 வாசல்கள் வழியாக சம்பந்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு மூமினுக்கும் 2 வாசல் இருக்குது. ஓ பாபுன் யஸ்அது மின்ஹு அமலுஹு, ஒரு வாசல் அவன் இந்த பூமியில இருந்து அவன் செய்யற அமல் போயிட்டு இருக்குதோ. ஓ பாபுன் யன்சிலு மின்ஹு ரிஸ்குஹு, இன்னொரு வாசல் அது வானத்திலிருந்து அவனுக்கு வர ரிஸ்க் வந்துட்டு இருக்கும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கும், ரிஸ்க் ஒரு பக்கம் இறங்கிட்டு இருக்கு. அமல் ஒரு பக்கம் இங்கே உலகத்துல நாம செய்யற அமல்கள் அது ஏறிக்கொண்டே இருக்கும். இன்னொரு புறத்தில் இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை பாருங்க, ராத்திரி பூரா நம்முடைய பொறுப்புல அமல்களை எழுதுற இருக்கிற மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, காலையில கொண்டு போய் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறாங்க ஃபஜ்ர் நேரத்துல.
இன்ன குர்ஆனுல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அல்லாஹ் சொல்லுவான், அதிகாலை நேரம்தான் 2 பகல் இரவு மலக்குமார்கள் சந்தித்துக் கொள்கிற நேரம்ங்கிறான் அல்லாஹ். 2 பேரும் அப்ப இரவுல வர மலக்குமார்கள் இரவனுடைய பாவத்தை தூக்கிட்டு போய் அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு போய் சமர்ப்பிக்கிறப்ப அல்லாஹ் அந்த மலக்குமார்கள்ட்ட தான் ரிஸ்க கொடுத்து விடுறான். இவர் கொண்டு போய் பாவத்தை சமர்ப்பிப்பாரு. இவன் ராத்திரி என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி ராத்திரியினுடைய எல்லா காரியங்களையும் சமர்ப்பிக்கிறப்ப அவர்கள்ட்ட தான் அல்லாஹ் ரிஸ்க கொடுத்து விடுவானா. அந்த ரிஸ்க்கு ஆக ஒன்று நிச்சயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அவனுடைய ரிஸ்கினுடைய திட்டமே அவ்வளவு தயாளத்தன்மையானது. அது அல்லாஹ் தனியா வச்சிருக்கிறான். யார்கிட்டையும் அல்லாஹ் கொடுக்கிறது இல்ல. எதுக்காக வேண்டி அதை நிறுத்துறது இல்ல, எதோடும் அதை சம்பந்தப்படுத்துறது இல்ல. இது ஒரு தனி வழி. நீ தொழுகலையா, நான் ரிஸ்க நிறுத்துறேன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். நீ பாவம் செய்யறியா, நான் ரிஸ்க நிறுத்துறேன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதனால தான் அல்லாஹ் ஃபிரௌனுக்கு கொடுத்தான், ஹாமானுக்கு கொடுத்தான், காரூனுக்கு கொடுத்தான், நம்ரூதுக்கு கொடுத்தான், அபூஜஹலுக்கு கொடுத்தான், அபூலஹபுக்கு கொடுத்தான். இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை எதிர்த்தார்கள், நல்ல வாழ்ந்தார்கள், நல்ல வாழ்ந்தவர்கள். இங்கதான் நீங்க அல்லாஹ்வுடைய தயாளத்தன்மையை கவனிக்கணும். என்ன இந்த உலகத்துல ரிஸ்க் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான், விசாலமா வச்சிருக்கிறான். அதை எதோடு சம்பந்தப்படுத்துறது இல்ல. அது அவனுடைய தயாளத்தன்மையினுடைய அடையாளம். அது ரிஸ்கே. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய நிலையிலையும் கொடுப்பான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று எச்சரிக்கை செய்தார்கள், மன் ருஸிக ஃபீ ஷைஇன் ஃபல்யல்ஸமுஹு. அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிற ஒரு வழியை உங்களுக்கு தந்தான்னா அதை நீங்க கெட்டியா புடிச்சுக்கங்க. அதை உதாசீனப்படுத்தி தள்ளிட்டீங்கன்னா அதுக்கு பின்னால அல்லாஹ் அந்த ரிஸ்க தரமாட்டான். இங்கதான் நீங்க கவனிக்கணும். நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். மன் ஜுஇலத் மஈஷத்துஹு, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கான ரிஸ்க ஒரு வழியாக தரான்னா அதை நம்ம உதாசீனப்படுத்தியோ அதை இழிவுபடுத்தியோ அதை கண்டுகொள்ளாமலோ அல்லது நாம அதை விலக்கி கொண்டாலோ லா யன்தகில் ஹத்தா யதகய்யர அன்ஹு, அல்லாஹ் திருப்பி தரமாட்டான். நாங்க அந்த ரிஸ்க நீயாக அந்த ரிஸ்கை உதறி தள்ளிவிட்டால் இனி ஒரு தடவை அல்லாஹ் உனக்கு திரும்ப தரமாட்டான். அப்ப அல்லாஹ் ரிஸ்க் தரக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் சரியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ரிஸ்க் அல்லாஹ் எப்படியும் கொடுப்பான். நீ பாவம் செய்கிற பொழுது கூட அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். நீ அவனுக்கு மாறு செய்கிற பொழுது கூட அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். ஆனால் ஒரு உண்மை, அந்த ரிஸ்கை அவன் தருகிற பொழுது அந்த வழியை மாத்திரம் நாம் சரியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எல்லா நியதிகளையும் உடைக்கிறது அதுதான். எல்லா நியதியையும் அல்லாஹ் உடைப்பான். எல்லா நியதிகளையும் அல்லாஹ் தாண்டுவான். எல்லா வரம்புகளையும் அல்லாஹ் தாண்டுவான். எல்லா சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் தாண்டுவான். அல்லாஹ் குர்ஆனில சொல்லுவான், ஒரு இளமையில இருக்கிற ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரிஸ்க் எப்படி வந்துச்சு? ஒவ்வொரு நேரமும் ரிஸ்க் அவங்களுக்கு நேரடியாக அல்லாஹ்வுடைய வானத்துல இருந்து வருமா, சொர்க்கத்துல இருந்து வருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுறப்ப திடீர்னு ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பழத்திற்கான சீசன் இப்ப இல்லையே, அன்னாலக்கி ஹாதா, இது எப்படிமா உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்டப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஹாதா மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னாங்க. நேரடியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அவன் கணக்கில்லாம கொடுப்பான், கணக்கில்லாத வழிகள் வழியாக கொடுப்பான் அல்லாஹ். ரப்பு ரிஸ்க் கொடுக்கிற முறைகளை மாத்திரம் நாம் சிந்தித்து பார்த்தால் வாழ்க்கையில நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக பாவங்கள்ல இருந்து விலகியவர்களாக வாழ முடியும். வேற எதையும் சிந்திக்க வேண்டாம். அல்லாஹ் இந்த உலகத்துல ரிஸ்க் கொடுக்கிற அந்த முறைகளை மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க. எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான், யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான். சில நேரங்கள்ல ஒரு பெரிய ஆச்சரியம், அல்லாஹ் இப்படியும் கொடுப்பானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடற்கரை ஒரு தடவை உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கும் போது ரிஸ்க பத்திய பேச்சு வந்துச்சு. தொழுகை சலாம் வாங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிற முறைகளுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடற்கரை ஓரத்துல உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கிறப்ப அந்த பக்கமாக ஒரு சின்ன எறும்பு ஒண்ணு ஊர்ந்து போச்சு. அந்த எறும்பு அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கவனிச்சாங்க. ஒஃபி ஃபமிஹி, அதனுடைய வாயில ஒரு சின்ன இலை ஒன்று இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை கூர்ந்து கவனிச்சாங்க. அது போய் கடற்கரை ஓரத்துல நின்னப்ப கொஞ்ச நேரத்துல
உள்ள இருந்து ஒரு பெரிய தவளை ஒண்ணு வெளியே குதிச்சு வந்துச்சு. இந்த எறும்பு என்ன செய்யுது நான் கவனிச்சு பார்த்தேன். ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எறும்புகளுடைய பாஷை எல்லாம் தெரியும். குர்ஆன்ல அல்லாஹ் எறும்புன்னு ஒரு சூறாவுக்கு பெயர் வச்சு சுலைமான் நபியும் எறும்பும் பேசிக்கிட்டதை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த எறும்பு அதை உற்று நோக்கி கவனிக்கிறாங்க. அது அப்படியே கடற்கரையில நின்னுட்டு லேசா சத்தம் போடுது. உள்ள இருந்து ஒரு பெரிய தவளை வெளியே குதிச்சு வருது. இந்த எறும்பு போய் அதனுடைய முதுகுக்கு மேல போய் ஏறி உட்காருது. திடீர்னு அந்த தவளை தண்ணிக்குள்ள உள்ள போயிருது. இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல மீண்டும் அந்த தவளை தண்ணியில் இருந்து வெளியே குதித்து வருகிறது. வந்து வெளியே வந்த உடனே இந்த எறும்பு தரையில கொண்டு வந்து விட்டுடுச்சு. மறுபடியும் அந்த தவளை உள்ள போயிடுச்சு. இந்த காட்சியை பார்த்துட்டு எறும்புட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. என்ன நடக்குது? ஒரு பெரிய ஆச்சரியமான காட்சி நடப்பதாக தெரியல. அப்ப அந்த எறும்பு சொல்லுச்சு, ஒஃபில் பஹரி ஹஜருன் ஒஃபீஹி ஸஹரத்துன். இந்த கடலினுடைய ஆழத்துல ஒரு பெரிய பாறை இருக்கிறது. அந்த பாறையினுடைய இடுக்கிலே ஒஃபீஹி தூதத்துன் ஒரு புழு இருக்கிறது. அந்த புழுவுக்கு ஒவ்வொரு நாளும் 2 தடவை ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்காங்க. நான் தண்ணிக்குள்ள போக முடியாதுங்கிறதுக்காக எனக்கு ஒரு வாகனமாக அல்லாஹ் ஒரு தவளையை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நான் அதனுடைய தண்ணி வாசல்ல வந்து நின்று முனையில நின்று சப்தம் இடுகிற பொழுது அது உள்ள இருந்து அந்த சப்தத்தை கேட்டு வெளியே வரும். நான் உள்ளே பயணித்து அதனுடைய வாயிலே இந்த ஒரு சின்ன இலையை ஊட்டி விட்டு வரும்போது அது சொல்லும், சுப்ஹானல்லதி ஹலகனி ஃபில் பஹ்ரி வலம் யன்சானி ஃபீ ரிஸ்கி. அது இப்படி ஒரு தஸ்பீஹ் செய்யும், என்ன கடலினுடைய ஆழத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் என் ரிஸ்கை மறைக்கவில்லையே, அவன் பரிசுத்தமானவன், அவனை தஸ்பீஹ் செய்கிறேன் சொல்லி அந்த புழு அது செய்கிற தஸ்பீஹ என் காதுல கேட்டுட்டு நான் வெளியே வருவேன். உலகத்தில் எல்லாம் தஸ்பீஹ் செய்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், எல்லாம் தஸ்பீஹ் செய்கிறது. ரிஸ்கை அனுபவிக்கிற பொழுது எல்லாம் தஸ்பீஹ் செய்கிறது. அவனுடைய தஸ்பீஹை நான் கேட்டுட்டு வருவேன். நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலேயும் அல்லாஹ் இந்த ரிஸ்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் ரிஸ்க் அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சாத்தியப்பட்டது, அல்லாஹ்வால் மட்டுமே சாத்தியப்பட்டது. அது அவன் மட்டும் தான் கொடுப்பான். வேற உலகத்தில் அதை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்சியை கையில வச்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் தந்தால் மட்டும் தான் நிறையும். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் உலகத்தில் யாருக்கு முன்னாலேயும் நாம் கையேந்த தேவையில்லை, யாருக்கு முன்னாலும் நாம் தேவையாக நிற்க தேவையில்லை. அல்லாஹ் தந்தால் மட்டும் தான் நிறையும். அந்த ரிஸ்கை அவன் மட்டும் தான் அவன் கையில வைக்கிறான். ரிஸ்க் அவன் மட்டும் தான் வச்சிருக்கான். அவன் தருகிற பொழுது மட்டும்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உலகத்தினுடைய ஆட்சி எல்லாம் கொடுத்திருந்தான். உலகத்தையே ஆட்சி செய்யறதுக்கு பெரிய அவருக்கு ஜின்னு பறவைகள் எல்லாம் கட்டுப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலக பெரிய ஆட்சி. அந்த மாதிரி இதுவரைக்கும் எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுத்ததில்லை. குர்ஆன்ல அத அல்லாஹ் சொல்லுவான், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி. அந்த ஆட்சியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு வாங்கினாங்க. யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு ஆட்சியை கொடு, எனக்கு பின்னால மௌத் வரைக்கும் யாருக்கும் அப்படி ஒரு ஆட்சியை கொடுக்க கூடாது, அப்படி கொடுன்னு கேட்டு வாங்கினாங்க. அல்லாஹ் உலகத்தை எல்லாம் கொடுத்தான், உலகத்தினுடைய எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தான். அவருக்கு ஒரு ஆசை அல்லாஹ்ட்ட முன் வச்சார். யா அல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன துன்யா பூரா என் கையில இருக்குது, பறவைகள் பூரா எனக்கு கட்டுப்படுது, ஜின்னுகள் பூரா எனக்கு கட்டுப்படுது, மனிதர்கள் பூரா எனக்கு கட்டுப்படுறாங்க, இவ்வளவு பெரிய கண்ட்ரோலை வச்சிருக்கிறேன். சின்ன பொறுப்புல இருக்கிறவங்களே தங்களை எவ்வளவு பெரிய ஆளா காட்டிக்கிறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய எல்லாத்தையும் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே வச்சிட்டு இருக்கிறவருக்கு ஆசை. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன ஆசைன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரே ஒரு வேலை, ஒரு நாள் இல்ல, ஒரு வேலை உன் படைப்புக்கு பூரா நான் ரிஸ்க் கொடுக்கிறேன்னு கேட்டார். அவருக்கு ஆசையை பாருங்க, எனக்கு எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்குது, தாவரம் இருக்குது, நான் இதை வச்சு நான் ஒரே ஒரு நாள் அல்ல, ஒருவேளை நான் எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுக்கிறேன். அல்லாஹ் சொன்னா, ரொம்ப ரிஸ்கான வேலை, ரிஸ்க்னாலே ரிஸ்க் தான், அது ரிஸ்க்னாலே அது ரிஸ்க் தான். அல்லாஹ் சொன்னா ரொம்ப கஷ்டம் சுலைமான், வேண்டான்னு. அவர் சொன்னாரு, இல்ல நான் கொடுக்கிறேன், என்ன எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்குது, நான் அந்த முயற்சி எடுத்து பாக்குறேன்னு. சரி எடுங்க, எங்க இருந்து ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க.
நான் முதல்ல கடல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். உன் படைப்புகள் முதல்ல கடல்ல இருக்குது இல்லையா, கடல்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பொதுவாக எல்லா ரிசுக்கையும் அல்லாஹ் தேடி கொண்டு போய் கொடுப்பான். இவர் சொல்லிட்டாரு, இந்த ஒரே ஒரு சின்ன மாற்றம், நான் ரிசுக்க தேடி கொண்டு போய் கொடுக்க முடியாது, ரிசுக்கு நான் ஒரு இடத்துல நான் ரெடி பண்ணி வச்சுறேன், எல்லாம் இங்க வந்து சாப்பிட்டு கட்டுன்னு சொல்லிட்டாரு. போட்டு ஆக்குனாரு. தேக்ஷாவா அல்லாஹ் அக்பர். மழை வெள்ளத்துல பாலவாக்கத்துல ஆக்குனதை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? 4 வேளை 5 வேளை அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரி உலகத்துக்கே கொடுக்கிறார் அவரு. கடற்கரை ஓரத்துல பூரா பெரிய பீச்சில் ஆக்க ஆரம்பிக்கிறாரு. தேக்ஷாவை போட்டு இன்னைக்கு ரிசுக்கு சுலைமான், இன்னைக்கு சுலைமானுடைய ரிசுக்கு. அல்லாஹ்வுடைய ரிசுக்கினுடைய அந்த அதிகாரத்தை நம்ம விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல இஸ்திப்தா ஒரு ரிசுக்கு, அல்லாஹ் ரிசுக்கு தராமல்லாம் இல்ல, அல்லாஹ் எப்படியும் ஏற்கனவே எழுதிட்டான். 4 மாசத்துல ரூஹ ஊதும் போதே அல்லாஹ் ஒரு ரிசுக்கையும் சேர்த்து தான் ஊதுனான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 மாசத்துல நீ வெறும் சடைப்பிண்டமா இருக்கிறப்ப அந்த கர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீ வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ரிசுக்கு விஷயத்துல நீ முறையிடும் பொழுது நீ ஒன்றை நீ நினைச்சு பார்க்கணுமாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல எந்த ஒரு பொருளுக்கும் உடலுக்கு ஒரு இயற்கை தன்மை இருக்குது. என்னன்னா, அதுக்கு ஒத்து வராத பொருள் எந்த பொருளை நம்ம உள்ள அனுப்பினாலும் அது வெளியே தள்ளிடும். இது உடலினுடைய இயற்கை சுபாவம். அது எதை உள்ள போட்டாலும் அது வெளியே தள்ளும். உடலினுடைய ஒரு இருக்கு. அப்படித்தான் ஒரு சாதாரணமான ஒரு துளியாக தாயினுடைய கருவறையில் நுழைகிற பொழுது அது தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறது. உடல் அந்த ஒரு சொட்டு நீரை வெளியே தள்ளுவதற்கு போராடுகிறது. ஆனால் அந்த ஒரு உயிரணு எங்காவது ஒரு இடத்திலே பிடித்துக் கொண்டு தன்னை வாழ வைக்க போராடுகிறது. மனிதனுடைய வாழ்க்கை போராட்டம் என்பது கர்ப்பத்திலே ஆரம்பிக்கிறது. கருவறைக்குள் அந்த ஒரு சொட்டு எந்த பிடிமானமும் இல்லை, எந்த இடமும் இல்லை. அது அந்த சினை முட்டையுடன் போய் சேர்ந்தவுடன் எங்காவது ஒரு இடத்திலே தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு உடலோ அதை வெளியேற்றுவதற்கான முயற்சி நடக்கிறது. இதுவோ தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான போராட்டம் கருவறையில் நடக்கிற ஒரு பெரிய 40 நாட்கள் உள்ள போராட்டம். அல்லாஹ் சொல்லுவான், 40 நாட்கள் ஹலக அலக்கும் அல்லாஹ் அலக், அல்லாஹ் அலக்கில் இருந்து படைத்தான். ஹலக்கல் இன்சான மின் அலக். அலக்குனா என்ன தெரியுமா? அதே ஒரு பொருட்களை ஒரு பொருள் மேல அப்படியே தொங்கிட்டு நிக்கிறது பாருங்க, பிடிமானம் இல்லாம அப்படி தொங்கிட்டு நிக்கிறதுக்கு பேரு அலக். உன்னை எப்படி படைச்சேன்னு தெரியுமா? நீ எப்படியாவது எனக்கு உயிர் கொடுத்ததுன்னு சொல்லி நீ கருவறையை பிடிச்சு தொங்குன. 4 மாதங்கள் ஒரு சதை துண்டாக நீ எந்த பிடிமானமும் இல்லாமல் தாயினுடைய லேசான அந்த சவ்படலத்தை பிடித்து நீ தொங்கிய பொழுது 4வது மாசம் ரூஹை கொண்டு வந்த அந்த மலக்கு ஒரு ரிசுக்கையும் சேர்த்து தான் ஊதினார். ஒரு ரூஹை மட்டும் ஊதல, ஒரு ரிசுக்கையும் சேர்த்து ஊதினார். நான் அப்பவே உன் ரிசுக்கை எழுதிட்டேன், உன் அச்சல் உன் மௌத்தை எழுதிட்டேன், எதுவுமே புதுசா இப்ப நடக்க போறது இல்லையே, ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது. சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஹ்மிலன்னக்கும் இஸ்திப்தாஉர் ரிஸ்க். சில நேரங்கள்ல ரிஸ்க் அது கொஞ்சம் தாமதமாகலாம், தடைபடாது. ரிஸ்க் தடைபடாது, யாரும் தடுக்க முடியாது. லாமானி அலிமா ஆதைத, ரப்பே நீ கொடுத்ததை தடுப்பதற்கு ஆள் இல்லை, யாரும் தடுத்து விட முடியாது. கொஞ்சம் லேட் ஆகலாம், தாமதமாகலாம். சொன்னார்கள், இஸ்திப்தாஉர் ரிஸ்க் அலா மாசியத்தில்லா. சில நேரங்கள்ல அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்க தாமதமாகுதுங்கிறதுனால அத பாவத்துல சம்பாதிக்கணும்னு நினைச்சிடாதீங்கன்னு நாங்க சொல்லலாம். ரிஸ்க் தாமதமாகுதுங்கிறதுனால முறைகிட்ட பாவமான வழியை தேர்ந்தெடுத்துறாதீங்கன்னு நாங்க சொல்லலாம். ரிஸ்க் விஷயத்துல நமக்கு தெளிவு வேண்டும். பெரிய அளவுல ரிஸ்க தயார் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு பெரிய சுப்ராவெல்லாம் விரிச்சு எல்லா உணவுகளையும் கொண்டு வந்து கொட்டி. இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அல்லாஹ் கேட்டான், சுலைமான் எங்க இருந்து ஆரம்பிக்க போறீங்க? உன் படைப்பு முதல்ல கடல்ல இருந்து, தரையில 2வது. என்ன 20,000 படைப்புல 18,000 கடல்ல அல்லாஹ் படைச்சிருக்கான், 2,000 தான் தரையில படைச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மனுஷன் ஒரு படைப்பு தான், ஒரு வகை. இப்படி 20,000 படைப்புகள் உண்டு. இதுல 18,000க்கும் மேற்பட்ட படைப்புகள் அல்லாஹ் கடல்ல படைச்சிருக்கான். கடல்ல தான் நிறைய படைப்புகள் இருக்குது. ஏன்னா கடல் தான் நிலத்தை விட அதிகமாகவும் இருக்குது. கடல் தான் நிலத்தை விட அதிகமா இருக்கு. சரி, கடல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கடலுக்கு முதல்ல கடல்ல உள்ள உயிரினங்களுக்கு நான் ரிஸ்க் கொடுத்து முடிச்சேன்டாரு. முதல்ல வந்தா திமிங்களை தான் முதல்ல வந்து வெளியே வந்து விழுந்துச்சான். திமிங்களை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு பாருங்க, அல்லாஹ் அக்பர், அது ஒண்ணு பூரத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான்.
இவர் பூரா விரிச்சு வச்சிருக்கிறாரு, துன்யாவுக்கே நான் ரிசுக்கு கொடுக்கிறேன். அது ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அது ஒரு வார்த்தை சொல்லுச்சான், இன்னைக்கு தான் என் ரப்பு என்ன பாதி வயிறா போட்டுட்டாங்கன்னு சொல்லிச்சான். இன்னைக்கு தான் நான் சாப்பிட்டதுல இன்னைக்கு தான் ரொம்ப குறைவயத்தோட நான் திரும்பி போறேன், இதுவரைக்கும் என் ரப்பு என்ன இப்படி போட்டதில்லை பட்டினியா அப்படின்னு சொல்லிச்சான். இவர் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாரு அல்லாஹ்வுடைய ரிசுக்கினுடைய தயாரத்தன்மை நம்ம சாதாரணமாக எடை போட்டுட்டோமே. ரப்புனுடைய ரிசுக்கு அது உண்மையில் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ரிசுக் எங்கேயும் எடுத்துட்டு போகும், எந்த இடத்துக்கும் கொண்டு போகும். துல்ஃபிகார் ஒரு செய்தி எழுதுவார், அல்லாமா துல்ஃபிகார் பாகிஸ்தானுடைய பெரிய அறிஞர். அவர் ஒரு செய்தி எழுதுவார், நாங்க பாகிஸ்தான்ல ராவல்பிண்டியில இருந்து ஒரு இடத்துக்கு கார்ல போயிட்டு இருக்கிறோம். வேகமாக டிரைவர் ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறாரு. திடீர்னு பிரேக் அடிச்சாரு. நான் உள்ள இருந்து கிதாபு பார்த்துட்டு இருக்கிறேன். திடீர்னு பிரேக் அடிக்கிறாரு. அப்படி வண்டி நிக்குது. என்னன்னு கேட்டேன். இல்ல ஒரு நாய் ஒண்ணு குறுக்க பாஞ்சிட்டு அப்படின்னாரு. நாங்க வண்டியை நிப்பாட்டிட்டு திரும்பி திரும்பி நாயை பாக்குறோம், நாய் இல்ல. நாங்கள் ஆச்சரியப்பட்டு சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி போனதற்கு பின்னால சரி சாப்பிடுவோம்னு நினைச்சு ஒரு ஹோட்டல்ல நிறுத்த சொன்ன டிரைவர் அவர் நிறுத்தினாரு. நிறுத்திய பொழுது நாங்க போய் சாப்பிட உட்கார்ந்த பிறகு பார்த்தா எங்க காருடைய டிக்கி திறந்து இருக்கு, அதுல இருந்து ஒரு நாய் குளிச்சு போகுது. அல்லாஹ் அக்பர். அது போய் அந்த ஹோட்டல்ல உள்ள எலும்பு சாப்பிட ஆரம்பிக்குது. இதை நம்ம சாதாரணமாகவும் யதார்த்தமாகவும் பார்க்கலாம். ஆனால் துல்ஃபிகார் சொல்கிறார், 25 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற இந்த ஹோட்டல்ல அல்லாஹ் இந்த நாய்க்கு ரிஸ்க் வச்சிருக்கும் போது நான் 120 கிலோமீட்டர்ல இல்ல 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தாலும் அல்லாஹ் நிறுத்தி அதை ஏத்த வைப்பான். நான் 120 கிலோமீட்டர் வேகத்துல வரேன், அல்லாஹ் என்ன நிறுத்துறாங்க. ஒருவேளை நிறுத்தினதுக்கு பின்னால நாய் இருக்கிறது தெரிஞ்சா நான் விடுவேனா? நான் விட மாட்டேன். ஆனா பின்னால பூட்டப்பட்டிருந்த டிக்கி அதனுடைய வேகத்துல திறக்குது, உடையுது. இது போய் பின்னால ஏறி உட்காரு. எப்படி நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சம். அல்லாஹ் அந்த நாய்க்கு ரிஸ்க் கொடுக்கிறதுக்காக வேண்டி எங்களை 25 கிலோமீட்டர் பாதுகாப்போடு கூட்டு போக வச்சிருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய ரிஸ்கினுடைய திட்டம். அல்லாஹ் சில நேரங்கள்ல ஆபத்தான இடத்துல எல்லாம் சில பேருக்கு அல்லாஹ் ரிஸ்க் வைப்பான். சில பொருட்களுக்கு ஆபத்தான இடத்துல ரிஸ்க் வைப்பான். ஒரு பறவை இருக்குது, அந்த பறவைக்கு ரிஸ்க் அல்லாஹ் எங்க வச்சிருக்கான்னு தெரியுமா? திமிங்கலம் இருக்குத, திமிங்கலத்தினுடைய வாயில அல்லாஹ் ரிஸ்க் வச்சிருக்கானா அந்த பறவைக்கு. திமிங்கலம் இருக்குது, அது சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்ல வேட்டையாடு முடிச்சதற்கு பின்னால அந்த இறைச்சி துண்டு போய் அதனுடைய பல்லுல மாட்டிக்கிடுமா இடையில. நம்ம என்ன பாடுபடுறோம், லேசா போய் உள்ள உட்கார்ந்துட்டுன்னு வைங்க, எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி அதை வெளியெடுத்துட்டு வர வரைக்கும் வேற எதையும் என்ன செய்ய மாட்டோம், அதுலயே தான் கவனம் இருக்கும். அதை விட முக்கியமான வேலை இருந்தாலும் சரி. அதே மாதிரி திமிங்கலம் சாப்பிடும் போது மேல் தாடை அசையும். இது சாப்பிட்டு முடிச்ச உடனே மேல் தாடையில பல்லுக்கு இடுக்குல போய் சில இறைச்சி துண்டுகள் போய் உள்ள உட்கார்ந்துரும். அல்லாஹ் அதுக்கு கொடுத்திருக்கிற அறிவை பாருங்க. அது கொஞ்சம் கரை பக்கமா நின்னு அப்படியே வாயை பிளந்துட்டு நிக்குமா. நான் அதால எடுக்க முடியாது இல்லையா வச்சு. அது நிக்கிறப்ப அந்த பறவை அது கரெக்டா தேடி வருமா. திமிங்கலத்தினுடைய வாயில உட்கார்ந்து அது அப்படியே மேல உள்ள அந்த இடுக்குல இருக்கிற இறைச்சி துண்டுகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொத்த ஆரம்பிக்கும். திமிங்கலத்துக்கு சுகமா இருக்கும். இல்லைன்னா இது விடுமா? அல்லாஹ் வச்சு எவ்வளவு பெரிய ஆபத்தான இடத்துல அந்த ரிஸ்க வச்சிருக்கிறான் பாருங்க. பறவையினுடைய ரிஸ்க் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன ஹக்க தவக்குலுஹி, பறவைக்கு இருக்கிற மாதிரி தவக்குல் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்க அல்லாஹ் மேல, கமா யர்சுக்கு தைர், பறவைக்கு கொடுக்கிற மாதிரி ரிஸ்க் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி தகுது ஹிமாசா ஓ தரூஹு பிதானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது காலையில வெறும் வயிறாத்தான் கிளம்பி போகும். ஆனா எந்த பறவையும் மாலையில கூடு திரும்பும் போது வயிறு நிறையாம திரும்புறதில்லை. காரணம் அதுகிட்ட இருக்கிற தவக்குலுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ் மேல ரிஸ்க பத்திய நம்பிக்கை உங்களுக்கும் வந்துடுச்சுன்னு வைங்க, அல்லாஹ் அதுக்கு ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கும் தருவான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பறவைக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமா ரிஸ்க் மேல, ரப்பனுடைய ரிஸ்க் மேல? எங்கேயோ இருக்கிற பறவைகள் வேடந்தாங்கல்ங்கிற பேர்ல இங்க எந்தெந்த நாடுகள்ல, ஆஸ்திரேலியால, ஐரோப்பால, வேற நாடுகள்ல வாழக்கூடிய பிறந்து அங்க வளரக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாம் இங்க ரிஸ்க் வச்சிருக்கிறான. எப்படி அந்த வழியை யாரு கண்டு கொடுக்கிறா, காட்டி கொடுக்கிறா? பறவையை பத்தி யோசிங்க ரிஸ்க் விஷயத்துல. அல்லாஹ் பறவைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிறானே, அந்த முறைகள் அத்தனையும் ஆச்சரியமானது.
இது போய் உட்கார்ந்து வாயில உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடுக்குல இருக்கிற அந்த இறைச்சி துண்டுகளை அப்படியே கொத்தும் போது, சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அப்படியே திமிங்கலத்துக்கு சுகமா இருக்கும். வாயை பிளந்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்குமா. முழுசா அதுல இருக்கிற எல்லா இறைச்சி துண்டுகளையும் சுத்தம் செஞ்சதற்கு பின்னால இப்ப திமிங்கல அது வேலையை காட்டணுமா இல்லையா? இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, சரி இவ்வளவும் சாப்பிட்டாச்சு, இதையும் உள்ள அனுப்பிடலாம் நினைக்குமா திமிங்கலம். எல்லாத்தையும் அனுப்பியாச்சு, இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிற அதையும் உள்ள அனுப்பிடலாம் நினைச்சு அதனுடைய வாயை மூடும் போது அல்லாஹ் தஆலா அந்த பறவையினுடைய கொண்டையில ஊசி மாதிரி ஒண்ணு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது வாயை மூடும் போது அந்த ஊசி அப்படியே திமிங்கலத்தினுடைய மேல் தாடையில குத்திடும். அப்படியே வாயை திறக்கும், இந்த பறவை பறந்து போயிடும். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய ரிஸ்க்குக்கான பாதுகாப்போடு சேர்த்த உடல் அமைப்பை தான் அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த ரிஸ்க்கு தேடுறதுக்கான அதுக்கு என்ன பாதுகாப்பு தேவையோ, உடல் அமைப்பு தேவையோ, அந்த அமைப்பு அல்லாஹ் அதற்கு கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த பறவைக்கு ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஆபத்தான இடத்துல ரிஸ்க்க வச்சுட்டு அதுக்குண்டான பாதுகாப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்றால், கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய ரிஸ்க் விஷயத்தில் நாம் தெளிவான சரியான ஒரு முடிவுக்கும் வருகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் மேல ஒரு பிடிப்பும் அன்பும் ஏற்படுவதோடு ரிஸ்க்கை ஹராமான வழிகளில் தேடுவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பமாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும். கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவேதான் நம்முடைய பெருமக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹுவை மிகச் சரியாக தெரிந்து கொள்கிற பொழுது, குறிப்பாக ரிஸ்க் விஷயத்துல நான் மீண்டும் அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜுஇலத் மஈஷத்துஹு ஃபீ ஷைஇன் ஃபலா யன்தகில் ஹத்தா யதகய்யர அன்ஹு. அல்லாஹ்வினுடைய ரிஸ்க்குக்கான வழி கிடைக்கிற பொழுது தயவு செய்து அந்த வழியை அடைத்து விட வேண்டாம். இன்னொன்று, இந்த உண்மை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர்கள் தடுத்தாலும், எவ்வளவு தடுத்தாலும் அவன் நிர்ணயித்த ரிஸ்க்கை, ஏனென்றால் வாழ்க்கையை பங்கு வைத்து தருபவன் அவன், அந்த ரிஸ்க்கில் இருந்து ஒரு அணுவளவு கூட யாரும் குறைக்க முடியாது. அவன் ரிஸ்க்குக்கான கால அவகாசம் முடிந்து விட்டால் ரிஸ்க்கு எந்த வழியா வருதோ, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, ஒருத்தனை போட்டு அறைக்குள்ள அப்படியே அடைச்சு வச்சு ரிஸ்க்கே கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணி யாரும் வராத அளவுக்கு தடுத்து வச்சிருந்தா அவனுக்கு ரிஸ்க்கு எந்த வழியா போகும்னு அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அழகா பதில் சொன்னாங்களா, மௌத்து எந்த வழியா வருமோ அந்த வழியா ரிஸ்க்கு வரும். ஏன்னா மௌத்து வர பாதையும் ரிஸ்க்கு வர பாதையும் ஒண்ணுதான். நான் சொன்ன பாத்தீங்களா, வானத்துல இருந்து ஒரு பாதை இருக்குது, அந்த ரிஸ்க் வரக்கூடிய பாதை. மூமினுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒண்ணு அவன் செய்யற அமல் போகிற பாதை ஒண்ணு இருக்குது, பாபுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமதியில வருது. இன்னொரு பாதை இருக்குது, அது ரிஸ்க் வரக்கூடிய இடம், பாபு. எனவே ரிஸ்க்கு கடைசி ஒரு சொட்டு இருந்தால் கூட, உன் பேர்ல உன்னுடைய ரிஸ்க்ல ஒரு சொட்டு தண்ணீர் இருந்தாலும், ஒரு சொட்டு நீர் இருந்தாலும், ஒரு சொட்டு பால் இருந்தாலும், நீ விரும்பியோ விரும்பவில்லையோ, நீ குடிக்க மறுத்தாலும் உன்னை குடிக்க வைப்பார்கள். குடிக்க வைப்பான் அல்லாஹ். நீ விரும்பல, வேண்டாங்கிற, உனக்கு தேவையில்லை, ஆனாலும் உன்னை குடிக்க வைப்பான் அல்லாஹ். என்ன கடைசி ஒரு சொட்டு இருக்குது, அதை முடிக்கிற வரைக்கும் அல்லாஹ் விட மாட்டான். முடித்து விட்டால் நீ என்ன பாடுபட்டாலும் இன்னொரு ஒரு சொட்டு தண்ணீரை ரிஸ்க் முடிஞ்சிருச்சுன்னா யாரும் தர முடியாது, யாரும் தர முடியாது. எவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருந்தாலும் அல்ல, அதனாலதான் ரிஸ்க்க தரது ஒண்ணு இருக்குது, அதை அனுபவிக்கிறது இன்னொரு பாக்கி. ரிஸ்க்க தரணும் இல்லையே, எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் ரிஸ்க்க தந்திருக்கிறான், நிறைய இருக்குது. ஆனா சாப்பிடுறாரா? ராத்திரி என்னங்க சாப்பிடுவீங்க? நான் ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடுவேங்கிறாரு. எல்லாமே இருக்குது, ரிஸ்க்க கொடுத்திருக்கிறான், ஆனா அனுபவிக்கிற நசீப இல்ல. எத்தனையோ பேர்கள் மாத்திரைகளையே உணவாக சாப்பிடுகிறார்கள், அனுபவிக்கிற நசீப் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே இப்படி கேட்பார்கள், அல்ஹம்துலில்லாஹ் ரஸக்தனி வ அத்அம்தனி. இப்படி துஆ செய்வார்கள், சாப்பிட்டு முடிச்சிட்டு, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை தந்தவன் நீ, ஆனா அனுபவிக்கிற பாக்கியத்தையும் தந்தாய் துஆ செய்வார். ரெண்டும் வேற வேற நியமத், ரெண்டும் வேற வேற நியமத். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நாம் அவனுக்கு கிடைக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாம ஷுக்ர் செய்யணும். அது தாமதப்படுகிற பொழுது அதற்காக நாம சபூர் செய்யணும். அல்லாஹ்விடத்துல ரிஸ்கை ஹலாலான வழியில தேடணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிற வழிகளை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கும் நமக்குமான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட முகர்ரிபீன்களில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.